ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தந்து சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. இது நார்மலாக நம்ம கேசரி உப்புமாவில் செய்கிற ரவை தாங்க. இது சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ரவை பாசிப்பயிறு எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து நல்லா குலைவாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் கேரட் பீன்ஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் போல் நறுக்குன்னு சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 2 பல் பூண்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல இந்த மேஷர் இருந்துச்சுன்னா நல்லா இது மசிச்சு விட்டுக்கலாங்க. இல்லை பருப்பு மத்து அந்த மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக எல்லாம் மசிச்சு ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் நறுக்குன்னு மல்லி இலை உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, வெண்பொங்கல் இதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு சட்னி, சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. வெறுமனே சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. வேலை மிச்சம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றிங்க.